வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் ராஜு, ஆர்யா பிரசாத், பவ்யா தாரிக், தேவதர்ஷினி, சரண்யா பொன்வண்ணன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற பன் பட்டர் ஜாம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த கதையை இப்போ கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி தான் பசங்களை பற்றி பெருமையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணை உன் பையனுக்கு தான், உன் பொண்ணு என் பையனுக்கு தான்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசி முடிவெடுத்து ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் நம்ம பசங்களை பொறுத்தவரையிலும் இது லவ் மேரேஜாக இருக்கணும், நம்மளை பொறுத்தவரையிலும் இது அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிவு பண்ணி இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட அந்த கல்யாணம் பண்ணி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் பிக் பாஸ் ராஜு அவருடைய எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம விஜய் டிவி காமெடியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அப்போ காமெடி பண்ணுறப்பா அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இதில் அவர் ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் அழகு சீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர் ஹீரோக்கும் நடக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் நடக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸில் அவர் ரியாக்ட் பண்ண விதமாகட்டும், அவர் நடித்த விதமாகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவரோட டேலண்ட்டை அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இந்த தவிர்த்து இந்த படத்தில் ஆதியா பிரசாத் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை அதை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்றது, அவர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கடைசியில் வந்தாலுமே கூட நடுவில் இருக்கிற அந்த அவங்களோட போர்ஷன்ஸு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து பவ்யா தாரிக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து சரண்யா பொன்வண்ணன் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், சார்லி ஆகட்டும், அதே நேரத்தில் மைக்கேல் தங்கதுரை ஆகட்டும், விஜய் பப்பு ஆகட்டும். விஜய் பப்புவை குறையே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மனுஷன் வர சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காமெடியை பண்ணி சிரிக்க வச்சிடறாரு. அதே நேரத்தில் ராஜு அங்கங்கே பண்ணுற அந்த காமெடியெல்லாம் கூடமே ரொம்ப சிரிக்கும்படியாக ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருக்குது. மியூசிக் அந்த மியூசிக் டைரக்டர் நிகழ் கே பிரசாத்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் போட்டது பாருங்கள், அது தியா சாங் ஆகட்டும், அந்த காஜிமா சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டிங் ஸ்கோர் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஓகே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த ரெண்டு பாட்டு தவிர்த்து சில இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா ஆகிற மாதிரி இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருக்குங்க. எனக்கு பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ கலர் ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது. அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இது படத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறையா பேர், குறிப்பாக யாரோ ஒரு அப்பா அம்மா ஒரு கல்யாணத்தில் பார்த்து என் பொண்ணு உன் பையனுக்கு தான், உன் பொண்ணு என் பையனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. இதுவே ஒரு சொந்தத்தில் கல்யாணம், ஒரு அத்தை மாமன் அப்படின்ற மாதிரி ஒரு உறவாக காட்டியிருந்தாலும் சரி, இல்லை சொந்தக்காரங்களில் பங்காளி பசங்க இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாலும் எனக்கு ஓகேவாக இருந்திருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்தது. இதை தவிர்த்து ஆதியா பிரசாத், இந்த பவ்யா தாரிக் ஆதியா பிரசாத்ன்ற மாதிரி பவ்யா தாரிக்கான்ற அந்த போர்ஷனில் வந்து அவங்க ஹீரோயினுக்கு அவங்கள தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஹீரோயின் நினச்சிருந்தேன். பட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லேட்டராக தான் தெரிய வருது அவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுத்தும் நம்மளை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படி. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே சில இடத்துல கோவம் வரும். ஏன் இவ்வளோ நாள் ஹீரோயின் கொண்டு வந்துட்டு இப்போ கழட்டி விட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது. அது எழுதப்பட்ட விதம் எனக்கு சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா புரியல. ஆதியா பிரசாத் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாலுமே கூட சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க உறவு முறையில் பேசுகிற பதமாகவோ, இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு பங்காளி ஒரு வேலைக்கு காட்டியிருந்தா இந்த படத்தில் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் அந்த காமெடி ஃபஸ்ட் இயரில் அவர் பண்ணுற அந்த காலேஜ் டேஸில் அவங்க பண்ண காமெடி எல்லாமே கண்டிப்பாக வந்து சிரிப்பீங்க. அதை நான் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. இதை தவிர்த்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பரேட்டாக நம்மளை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சுருக்காங்க. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3.7 ஸ்டார் தரேன். ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். ஸோ இந்த ரிவ்யூ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.